Hi everyone, Assalamu alaikum. Welcome back to my channel Isha's Kitchen. இன்னைக்கு நான் உங்களோட DIML VLOG ஒன்று ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிறேன். சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வழமை போல் மார்னிங் எழுமினதும் ப்ரஷ் பண்ணிவிட்டு சுபஹ் ப்ரே பண்ணுறதுக்காக ரெடி ஆகிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் வேலை. ஸோ சுபஹ் ப்ரே பண்ணினதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் இருந்து குர்ஆன் ரீட் பண்ணுவேன். அதுக்கு பிறகு மார்னிங்க்கு எல்லாருக்குமே எனர்ஜி கொடுக்குற ஒரு ட்ரிங்க்னு சொன்னால் அது டீ தான். நான் இன்றைக்கு மார்னிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலா டீ ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் மசாலா டீ ஊற்றினேன். இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் நல்லா இடித்து போட்டு அதே மாதிரி தேவையான அளவு தேயிலை தூளும் போட்டு அது நல்லா கொதிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு நான் இன்றைக்கி மில்க் மைட் சேர்த்து டீயை செஞ்சுருந்தேன். உண்மையாலுமே டீ எனர்ஜி தரக்கூடிய ஒரு ட்ரிங்க்னு சொல்கிறது எந்த விதமான பொய்யும் இல்லை. அதுலேயும் இந்த மசாலா டீ ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்துச்சு. ஸ்ட்ராங்கான ஒரு மசாலா டீயை ஊற்றிட்டு நேச்சரை பார்த்து கொண்டே மார்னிங்கில் டீயை குடிக்கிறது தனி ஒரு சுகம்தான். டீயை குடிச்சிட்டு இருக்கிற அதே டைமில் எங்களோட கேட் ஓரியோ பாயோட கொஞ்சம் கடல் பண்ணுறதும் வேண்ட வழக்கம். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பூவை காய வச்சு எடுத்திருக்கிறேன். நாங்கள் குக் பண்ணுற டைமில் கறிக்கு தேங்காய் பால் சேர்ப்பேன். அந்த டைமில் நாங்கள் திருகிற தேங்காய் பால் புளிஞ்சத்துக்கு பிறகு நாங்கள் வீசாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வெயிலில் காய வச்சு இப்படி ஒரு பாக்ஸ்லேயோ கண்டெய்னர்லேயோ எங்களுக்கு சேமித்து வச்சு கொள்ளையிலும். ஸ்ரீலங்காவில் மண்ணெண்ணெயும் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு தட்டுப்பாடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி தேங்காய் பூவை காய வச்சு கொஞ்சமாக அதை போட்டு பற்ற வச்சா ஈஸியாக பத்திடும். அடுப்பில் குக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற டைமில் இது ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தடாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நானும் இதை உங்களோட ஷேர் பண்ணினேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் கொத்துமி செய்ய போகிறேன். எங்களோட ஹபிக்கு கொத்துமியை அதில் இருக்கிற இன்ஸ்டன்ட் பவுடரோட அந்த ஆயிலோடு சேர்த்து மட்டும் செஞ்சு கொடுக்குறது விருப்பம் இல்லை. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி செஞ்சு கொடுத்தா அவர் விரும்பி சாப்பிடுவார். ஸோ அப்படி செஞ்சு தாங்கன்னு கேட்டதுனால நான் இந்த ரெசிபியை செஞ்சு அவருக்கு கொடுத்தேன். அதோட 2 முட்டையும் நீங்கள் சேர்த்து அந்த கறியோட மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் எங்களோட வீட்டில் சின்னதாக 2 மீன் தொட்டி வச்சிருக்கிறோம். ஸோ அதில் தண்ணியை அடிக்கடி க்ளீன் பண்ண வேணும் தானே. ஸோ இன்றைக்கு ஹபி என்ன செஞ்சார், தண்ணியை க்ளீன் பண்ணி அதில் இருக்கிற சின்ன சின்ன கல்லெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டார். இவர் தான் எங்களோட மீன். இவருக்கு நாங்கள் பபிள்ஸ்ன்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறோம். நான் அவர் வீடியோ பண்ணுறேன்னு தெரிஞ்சதும் அவர் இந்த மாதிரி ஒளிஞ்சிடுவார். நான் சின்னதாக 2 ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் மற்றது தானே இது. இதில் நான் கொஞ்சமாக கப்பீஸ் போட்டு வச்சிருக்கிறோம். அது துருன்னு ஓடிக்கொண்டே இருக்கும். அது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அதனால் அதை வச்சிருக்கிறோம். இன்றைக்கு லன்ச் சிம்பிளாக தான் செஞ்சேன். ஃபிஷ்ஷை பொரிச்சு ஆக்கி அதே மாதிரி அகத்திக்கீரை சுண்டினேன். இன்றைக்கி நான் குக் பண்ணல, குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணினேன்.
லஞ்ச் எல்லாம் எடுத்து முடிஞ்சாச்சு. இப்போ நான் வந்து சும்மா இருக்கிறேன். எங்களோட ஆரியோ பாயோட இந்த மாதிரி விளையாடுறது மெயின் ஒரு வழக்கம். க்யூட்டாக விளையாடுவார். இந்த கொஞ்ச நாளாகவே கிளைமேட் சரியான மாதிரி விண்டியாக இருக்குது. ஸோ நான் காய போட்ட உடுப்பு எல்லாம் வந்து எடுத்துக்கொண்டிருந்தேன். காஞ்ச உடுப்பெல்லாம் எடுத்து வச்சதுக்கு பிறகு ஈவினிங் நான் வந்து ஒரு சின்ன ரெசிபி ஒன்று செய்வோம் அப்படின்னு நான் யோசித்தேன். அது உங்களோட நான் ஷேர் பண்ணுவோம்னு நினச்சேன். இது வந்து ராசவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. பர்பிள் ஏம் பர்பிள் கலரில் இருக்கும். ஸோ நான் வந்து இதை தோல் எல்லாம் வந்து சீவிட்டு இதை அவிச்சு இதை ஒரு கஞ்சி மாதிரி செய்வோம் அப்படின்னு நான் பிளான் பண்ணினேன். இதில் தோலை வந்து பீல் பண்ணக்கிட்ட பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் பிஞ்சி ஏம். இது வந்து முத்திச்சின்னு சொன்னால் பர்பிள் கலரில் இருக்கும். அதோடு இருக்கிற மற்ற கிழங்கு வந்து கொஞ்சம் பர்பிள் கலரில் தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் முத்தினது. பொதுவாகவே இந்த கிழங்கு வந்து வவுனியா, ஜஃப்னா அந்த மாதிரி சைடில் தான் அதிகம் வந்து விற்கிறது. நான் வந்து லாஸ்ட் வீக் வவுனியா போயிருந்தேன் ஒரு சின்ன வேலைக்காக. அந்த டைம் வந்து இதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். கிட்டத்தட்ட 1 வீக் ஆகிட்டு எனக்கு செய்கிறதுக்கு மறந்துட்டு. பட் வந்து கிழங்கு எந்த விதமான பழுதும் இல்லாமல் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 2 கிழங்குக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. கொஞ்சம் முத்தின கிழங்கு வந்து பர்பிள் கலரில் இருந்துச்சு. முத்தாத பிஞ்சு கிழங்கு வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சு. கிழங்கு நல்லா கழுவி எடுத்ததுக்கு பிறகு நான் குட்டி குட்டி பீசஸாக வந்து வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இன்றைக்கி வந்து இந்த கஞ்சியை ப்ரெஷர் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். அதனால் வந்து ஓவராக சின்ன சின்ன பீசஸாக வெட்டையில் சாதாரணமான பீசஸாக தான் நான் இதை வெட்டி எடுத்துக்கொண்டேன். இந்த கஞ்சி செஞ்சு முடிஞ்சோடனே பர்பிள் கலரில் வரும். இதை ஃப்ரிட்ஜிலையும் வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எனக்கு இந்த கஞ்சி ரொம்ப பிடிக்கும். ஸோ கிழங்கு இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கொண்டாச்சு. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பீசஸாக தான் நான் வந்து வெட்டி இருக்கிறேன். ஏன்டா இது நான் ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறதுனால அது நல்லா வந்து வெந்து வந்துடும். ப்ரெஷர் குக்கரில் வெட்டி வச்சிருக்கிற ராசவள்ளி கிழங்கையும் போட்டு அதோட கொஞ்சமாக உப்பும் 2 ஏலக்காயும் போட்டு தேவையான அளவு வேகிறதுக்கு தண்ணியையும் வந்து ஊற்றி ஒரு 3 இல்லாட்டி 4 விசில் மாதிரி நான் இதை வேக வைக்க போகிறேன். ராசவள்ளி கிழங்க ஒரு பக்கம் வேக வச்சாச்சு. வீட்டுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா 2 குட்டி அணில் விளையாடி கொண்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருந்துச்சு. அதோட ஈவினிங் டைம் நல்லா வந்து விண்டியாக இருந்துச்சு. 4 விசிலுக்கு பிறகு வந்து பார்த்தேன். ராசவள்ளி கிழங்கு நல்லா வெந்து இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் வந்து இதை கரண்டி ஒண்டால் வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணி விடணும். நல்லா மேஷ் பண்ணி விட்டோம்னு சொன்னால் அந்த கிழங்கு வந்து கஞ்சி செய்கிற டைம் ஸ்மூத்தாக இருக்கும். நல்லா மேஷ் பண்ணினதுக்கு பிறகு இதோட நான் ஒரு 1/2 கப் மாதிரி ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட ஒரு 1 கப் மாதிரி நல்ல கட்டியான தேங்காய் பாலும் சேர்த்திருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக விட வேணும். கொஞ்சம் திக்கான பதம் வந்ததுக்கு பிறகு நாங்கள் கஞ்சி இறக்கினா சரி. இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பதம் வந்ததுக்கு பிறகு கஞ்சி நாங்கள் இறக்கி சர்வ் பண்ணினா சரி. எனக்கு இந்த கஞ்சை சுட சுட குடிக்கிறத விட ஆறினத்துக்கு பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தா நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஈஸியான ராசவள்ளி கிழங்கு கஞ்சி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் என் டே நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணினேன். அதோட DIML vlogகாக உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கும் வந்து ஹாப்பி. ஸோ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். until then, bye bye from Isha.